ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆமே. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரையுள்ள வசனங்கள் நம்ம சபையார் சேர்ந்து வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தைகள் நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தைகளை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு கூட சொல் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தை நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரு, நடக்கல, தாமதமாயிருச்சு, இனி அது நடக்குமா? காலத்தின் முடிவில் ஒருவேளை நடந்தா நடக்கும். கூட சந்தேகம் வந்துருச்சு, விசுவாசமா இருக்கிறவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. இது நடந்தா ஓகே, இதை பற்றி அவ்வளோ கேர் பண்றது இல்லை. காரணம், எப்போ சொல்லிட்டாரு, அது நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும், நம்ம வேலை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வார்த்தையினுடைய சுருக்கமான சிந்தனை இதுதான். ஆண்டவர் ஒரு நாளைக்கு சொன்னாரு, அது எப்போ நடக்கும் நடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம், ஆண்டவர் சொல்றதை நிறைவேற்றிட்டு இருப்பார். அப்படியா நம்ம இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கால வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிற காரியங்கள், இஸ்ரவேல் வீட்டார், நான் சொன்ன வார்த்தை தாமதியாது. ஹல்லேலூயா. அப்ப தாமதம் வருகிறதுக்கு காரணம் என்ன என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தாமதிக்குது? ஏன் நடக்கல? ஏன் தடையாகுது? ஏன் நீளமா நாட்கள் போயிட்டே இருக்கு? என்ன காரணம்? தாமதம் ஏன்? வேதத்தில் சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை அதோடு கூட ஐக்கியப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கவனிங்க. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாருக்கும் போகிற வழியை போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. ஏன்னா சொன்னது மனுஷன் அல்ல, சொன்னது கர்த்தர் தான். ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் அல்ல, ஒரு வார்த்தை. எஸ் ஆர் நோ, இதுல ரெண்டுல ஒண்ணு. கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான், நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. இந்த கால வேளையில இஸ்ரவேல் மக்கள் கடைசியாக ஆண்டவர் யோசுவாவினுடைய கண்ட்ரோல்ல வந்தபோது ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஏன் நமக்கு பைபிள் மறுபடியும் மறுபடியும் வாசிக்கணும்னு சொன்னா, பல நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். கர்த்தர் சொன்னதெல்லாம் மறந்துடும். அதனால தான் இந்த பைபிள் நம்ம கிட்ட கொடுத்துருக்கு. மறுபடியும் வாசி, மறுபடியும் பாரு, மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லுது, இந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் நீ வாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை வச்சுதான் இந்த பைபிள் நம்ம கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி தேவ பிள்ளைகள் ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து பிரியாம இருக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இப்ப ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் இருப்பேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நடக்கும் ஆண்டவரே, ஆனா எப்போ, எந்த நாள்ல நடக்கும், எப்ப நடக்கும்? வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை கவனிங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வச்சதினால அந்த புருஷர் அவன் கையையும், போதும், இந்த
சோதம் கோமோரா தொடங்கி 5 பட்டணங்கள் கர்த்தர் கந்தமும் அக்கினியும் இறங்கி அழிக்க போறாங்க. தூதர்கள் வந்து புருஷர்கள் வந்து சொல்றாங்க, லோத்தே இந்த சோதம் கோமோராவை கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்க போறாங்க, இவங்களுடைய பாவங்கள் கொடியதா இருக்கிறது, அதனால உன்னுடைய தேவனுடைய கண்களில உனக்கு கிருபை கிடைச்சது, நீயும் உன் குடும்பத்தாரும். அது நல்ல குடும்பம் இல்லை, அந்த குடும்பம் வித்தியாசமான குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றி நான் ரொம்ப சொல்ல விரும்பல. அந்த குடும்பம் மனைவி பிள்ளைகள் அவங்க 5 பேருடைய கையை இந்த தூதர்கள் பிடிச்சு கொண்டு வெளியே பட்டணத்துக்கு வெளியே புறப்படுறாங்க. முதல்ல சொல்லி பார்த்தாங்க, அவங்க வர்ற மாதிரி இல்லை. காரணம், அவங்களுக்கு இருக்கிற சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் விட்டுட்டு வர்றதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தை வெறுக்கிறதுக்கு மனசு இல்லை, உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுக்கிறதுக்கு மனசு இல்லை. எனக்கு இது வேணும் அப்படின்னு பிடிச்சிருக்கிறாங்க, அதை விட்டுறதுக்கு மனசு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு தண்ணி ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் மழை பயங்கரமான ஒரு இடத்துல மழை பெஞ்சது. மழை பெஞ்சு ஸ்தோத்திரம் அந்த ஆத்துல பயங்கரமான பொருட்கள் எல்லாம் ஒழுகி கொண்டிருக்கிறது. அந்த ஒழுகி கொண்டிருக்கிற அந்த பொருட்களை பார்க்கும்போது பீரோ போகுது, கட்டில் போகுது, சூக்கேஸ் போகுது, எல்லாம் தண்ணீர்ல அடிச்சுட்டு போகுது. நிறைய வாலிபர்கள் வந்து பார்க்கறாங்க, என்னடா இது. அவங்களுக்கு நல்ல நீச்சல் தெரியும். அவங்க நினைச்சாங்க நல்ல பொருள் வந்தா நம்ம எட்டி பிடிச்சு கொண்டு வந்து கரை சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த கரையோரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாங்க. என்ன பொருள் நல்லதா வருதோ அவ்வளவு திரளான தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தன் குதிச்சான், பார்த்தான் பெரிய ஒரு உருவம் வந்து கொண்டிருந்தது. ஏதோ பெரிய சாக்கு மூட்டை தான் பைய தான் நினைச்சு அவன் குதிச்சு அதை பிடிச்சிட்டான். பிடிச்சு எப்படியாவது கரையில கொண்டு போறதற்காக அவன் பிரயாசப்படுகிறான். அவன் பிரயாசப்பட்டு கரையில கொண்டு போகிறதற்காக பிரயாசப்பட்ட போது சகோதரர்கள் பார்த்தா இவன் நல்ல நீச்சல் தெரிஞ்சவன், தண்ணீர்ல நல்ல பழக்கம் உள்ளவன். ஆனா இவனை இழுத்துட்டு போது அந்த மூட்டை. அங்க இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு சிநேகிதர்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவன் குதிச்சுட்டு இந்த பொருளை எடுத்துட்டு இங்க வரலாம்னு நினைச்சா இவனை சேர்த்துட்டு கூட்டிட்டு போகுது. ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வாலிப சகோதரர்கள் கத்துனாங்க, டேய் விட்டுறா, அது போகட்டும், இனி அடுத்தது பெரிய பள்ளத்துல போகுது, நீ உன்னால திரும்பி வர முடியாது அப்படின்னு சொன்னா உடனே அவன் சொல்றான், நான் எப்போ விட்டுட்டேன். அது என்ன விட்ட பாடு இல்ல, அவன் பிடிச்சது ஒரு கரடியை பிடிச்சிட்டான். ரைசலோ, அவன் எப்போ விட்டுட்டான், ஆனால் கரடி அவனை விடலை. அவனுக்கு இதுதான் லக்குன்னு நினச்சிட்டு கரடி அவனை பிடிச்சிருக்கு. நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க, தாவீதுக்கு முன்பாக சிங்கம் வந்தது, கரடி வந்தது. ஆமென். ரெண்டு அவன் கிழிச்சு போட்டான்னு தான் பைபிள் போட்டிருக்கு. சிங்கம் நேரடியாக வரும், கரடி பின்னாடி தான் வரும். இதுதான் வித்தியாசம். சிங்கம் எப்போதும் தைரியம் உள்ளவன், அவனை எந்த சவாலை சந்திக்கக்கூடிய தைரியம், செத்தாலும் பரவாயில்ல, அவன் நேரடியாக தான் வருவான். ஆனால் கரடி எப்போதும் பின்னாடி தான் வருவான். இந்த கரடியினுடைய பிடி ரொம்ப உடம்பில் இருக்கிற எலும்பை நொறுக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறோம். அது அந்த பிடி பிடிச்சிருச்சுன்னா விடவே விடாது. இன்னைக்கு விட்ட வேண்டியதை விடலனா சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க நீங்க. லோத்துக்கு என்ன ஆசை, ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சொத்து சுதந்திரம் நகை நட்டு எல்லா சுதந்திரம் இது விட்டுட்டு நான் எப்படி போறது. அவன் தாமதித்த போது, இன்றைக்கு உலகத்தின் மேல ஆசை வச்சு, உலகத்தினுடைய காரியங்கள் மேல ஆசை வச்சு தடையா இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தடையா இருக்கிறதோ அத்தனை விட்டணும். உங்க ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு என்ன தடையா இருக்கிறதோ ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது, பாரமான யாவற்றையும் எப்படி விடணும், உதறி தள்ளி விடணும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, பாரமான யாவற்றையும், ஓ நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில நமக்கு தாமதம், நன்மை கிடைக்கிறதுக்கு தாமதமே. விட வேண்டியதை விட்டுறணும், எடுக்க வேண்டியதை எடுத்துடணும். என் பரம லக்கை நோக்கி நான் பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொண்டு லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக என் பிடிக்கப்பட்ட அந்த தேவனை நோக்கி, என் லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு கூட நீங்க சொல்லுவீர்களானா, இன்னைக்கு கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார்.
கர்த்தர் சொன்னதுதான். ஆனா ஆண்டவர் மாற மாட்டார். ஒரு வார்த்தை, ஒரு உறுப்பு கூட கர்த்தர் மாற்ற மாட்டார். அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிறார் கர்த்தர். அப்ப எங்க பிரச்சனை? நம்ம கிட்ட தான் பிரச்சனை. நீங்க செய்ய வேண்டியதை விட வேண்டியதை விடாம நேரம் கடந்து போச்சு, தாமதித்தார்கள். போ என்று சொன்னா போக முடியல. அவங்க அப்படியே இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அந்த மனைவி ஸ்தோத்திரம், இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது என்று திரும்பி பார்த்தான். ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாங்க அந்த தூதர்கள், நீ போகும்போது திரும்பி பார்க்காது, உனக்கு இருக்கிற சொத்து சுதந்திரத்தை மறந்துரு, இது வேண்டாம், இனி நான் உன்னை ஜீரோவில் இருந்து ஹீரோவா மாத்த போறேன் நினைக்கவே இல்லை. ஆமே. எத்தனை பேர் இங்க ஜீரோவில் இருந்து ஹீரோவா மாத்திட்டீங்க? ஒன்னும் இல்லாம இருந்து இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். வெறுமையா இருந்தேன், நிறைவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நவமி சொல்லுது, நான் நிறைவோடு வந்தேன், இப்ப குறைவுள்ளவளா இருக்கிறேன். ரூத்து சொல்லுது, நான் வெறுமையோடு கூட வந்தேன், இப்ப நிறைவோடு கூட இருக்கிறேன். அதுதான் வித்தியாசம். நீ ரூத்தா நவமியா? ஹல்லேலூயா. அப்போ குறைவோடு கூட வந்தான், ஆனா நிறைவா போயிட்டான். நிறைவோடு கூட வந்தான், என்னை இனி மாறா என்று கூப்பிடுன்னு சொல்லிட்டு. கசப்பு நிறைந்தவள். இந்த வருஷத்தின் கடைசியில் உங்க கசப்பு எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடை. கர்த்தர் சொன்னதை நிறைவேறுகிறதுக்கு தடை. கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, இருமாப்பு, பெருமை, இதெல்லாம் தூக்கி போடுற நேரம் இதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதம் நீ சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறாரு. என் மகள் அதை விட மாட்டாளா, என் மகன் அதை விட மாட்டானா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தில் உனக்கு பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உப்பு தூணாய் மாறிச்சு. நன்மை பெற வேண்டிய நீ அந்த இடத்துக்கு நீ போகணும். இப்ப எல்லாம் கத்தி எரிகிறது, புகையும் கந்தமும் எரிகிற புகை அவங்க பார்த்துட்டு எல்லாம் போச்சு. தொடர்ந்து நீங்க பாருங்க, இதை கண்டாவது அவர்கள் திரும்பினார்களா? நோ, நெவர். ஹல்லேலூயா. நேரா அவங்க போய் சேர்ந்த ஒரு குகைக்கு தான். குகைக்குள்ள வாசம் பண்ணாங்க. குகையில யார் இருப்பாங்க? ஆபிரகாமே செத்த பிறகு அடக்கம் பண்ணான். குகைக்குள்ள அடக்கம், மெக்பலா என்ற குகையில அடக்கம் பண்ணாராம். யார? லோத்து சார்து முன்னாடி குகைக்கு போயிட்டார். உலகத்தை நேசிக்கிற தேவ பிள்ளையே, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவ பிள்ளையே, ஒரே சிரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வருஷத்துல உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு விட்டு கர்த்தரிடத்துல திரும்ப. எது நீங்க அதிகமா ஆசைப்படுறீங்களோ அதை இன்னைக்கு விட்டுருங்க. ஒருவேளை நீங்க புடவை ஆசைப்படலாம், ஒருவேளை வஸ்திரம், புடவைன்னு சொல்றதை நீங்க தப்பா எடுக்க வேண்டாம், வஸ்திரம். ஒருவேளை நீங்க வீடு, ஒருவேளை நீங்க ஓட்டுற வாகனம், ஒருவேளை நீங்க கட்டுற வாட்ச், ஒருவேளை நீங்க போட்டிருக்கிற கண்ணாடி, எது நீங்க கர்த்தருக்கு விட அதிகமா இதன் மேல ஆசை வச்சு அதன் மேல ஏக்கமா இருக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு சப்பும் குப்பையுமாக நீங்க எண்ணினீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் உனக்கு வர வேண்டிய நன்மைகள் நிச்சயம் வரும். சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு அபரா ஷகபரகதரகபதரா. ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரு செய்யலை என்று ஏங்க வேண்டாம். இன்னைக்கு நீ விட்டு விட வேண்டியதை விட்டு விடு. திரும்பு, தேவனிடத்துல திரும்பு. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல திரும்பு. நீ திரும்புறத சரியா தீர்மானத்தோடு கூட திரும்புவாரானால் உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி வெளிப்படையான அதிசயங்கள் உன் குடும்பத்தில் நடக்கும். வெளிப்படையாய் பார்க்கக்கூடிய அளவில் உன் பிள்ளைகளுக்குள்ளே நடக்கும். வெளிப்படையாய் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்க வேலையில கர்த்தர் செய்வார். இதெல்லாம் எப்ப செய்வார்? தள்ளிவிட வேண்டியதை தள்ளிவிடுங்க, போக்க வேண்டியவனை போறோம். கோ ஃபார்வர்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பார்த்து கர்த்தர் சொல்றார், ஜனங்களை முன்னாடி போ என்று சொல்லு. அவங்க சொன்னாங்க, நாங்க பின்னாடி தான் போவோம், எங்களுக்கு இந்த மலை இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் பார்த்து பழக்கம் இல்லை, நாங்கள் அங்கே வெள்ளரிக்காய் கும்மட்டிக்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே அடிமைகளாக இருந்தது போதும், அப்படியே நாங்கள் பொழைச்சிட்டு போயிடுவோம். சிலவங்களுக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், இப்படியே இருந்தால் போதும். நோ, தேவன் அப்படி சொல்லலை. தேவன் உங்களை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்ததா கர்த்தர் சொல்றாரே தவிர ஒரு தரித்திரமான வாழ்க்கை கர்த்தர் வாழ விரும்பலே. நம்முடைய தரித்திரத்தை மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் சிலுவையில் தரித்திரானார். நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் சிலுவையில் நமக்காக தரித்திராய் மாறினார். இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, திரும்ப வேண்டியவங்களை திரும்ப, கர்த்தர் செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். உலக பழக்க வழக்கங்கள், உலக சடங்கு ஆச்சாரங்கள், உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் பிடிச்சு வச்சு இன்னொரு பக்கம் பாஸ்டர் இடத்துல வந்து ஜெபம் பண்ணணும், இன்னொரு பக்கத்தில் ஜெபம் பண்ணுங்க, கல்யாணம் நடக்கணும், ஆராதனை நடக்கணும், அது நடக்கணும், பர்த்டே நடக்கணும், எல்லாத்திலும் உலகம் பூந்துருச்சு. உலகம் சூழ்ந்து விட்டது, உலகம் நெருங்கி விட்டது. இப்போ இது எது பரிசுத்தம்,
எது உலகம் அப்படின்னு தெரியாத நிலைமையில, ரெண்டும் கட்ட நிலைமையில இருக்கிறது இன்றைக்கு உலக விசுவாசிகள். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொன்னதுதான், நேற்றும் மாறல, இன்றைக்கும் மாறல, நாளைக்கு நான் மாற மாட்டேன். ஆனா நீ பாட்டுக்கு நாளுக்கு நான் மாறிக்கொண்டிருக்கிறேன், சூழ்நிலைகள் கேட்டது போல உன்னுடைய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ரொம்ப துக்கமா இருக்கு பிரதர், ரொம்ப துக்கமா இருக்கிறது மகளே என்று கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றார். நம்புறீங்களா? யோசிங்க, மனசுல கொஞ்சம் உள்ளத்துக்குள்ள கொண்டு போங்க அந்த வார்த்தைகள். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன ஆனது என்று எங்களுக்கு தெரியாது. அதனால நீ எழுந்து என்னை வழி நடத்துகிறதுக்கு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை, எங்களுக்கு என்ன செய்யணும்? முன் செல்லும் தெய்வங்களை. யார் வர தாமதித்தாரு? மோசே தாமதித்தார். சோத்ரம். ஆமே. மோசே எங்க போயிட்டாரு? எத்தனை நாள் ஆச்சு? சத்தமா சொல்லுங்களேன். 40 days. ஆமே. ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர். 3 தடவை மோசே 40 நாள் மேலே போயிட்டாரு. 3 தடவை 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்துட்டார் மோசே. அதிகமாக ஃபாஸ்டிங் எடுத்த, வேதத்தில் அதிகமாக ஃபாஸ்டிங் எடுத்தவர் மோசே தான். அப்போ எப்பொழுதெல்லாம் அவனுடைய பலன் குறையுதோ அப்பொழுதெல்லாம் அவன் பலத்தை நிரப்பிட்டே இருந்தார். ஆமே. 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. 52 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் நம்முடைய பலன் அதிகரிக்கும். நம்ம சூடு காலத்தில் நம்ம வீட்டில் ஒரு மண்பாண்டம் வச்சுருப்போம். அதுக்கு பேர் என்ன? இந்த தண்ணி ஊற்றி வச்சுருப்போமே, பானை தண்ணீர் நல்ல குளிர்ச்சியான நேரத்தில் அது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும்னு நல்லா சொல்லுவேன். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சிருந்து ஒரு 10 நாள் கழித்து ஒரு அரை அந்த பானையில் ஒரு அரை தண்ணி, அதாவது அரை பாகம் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 10 நாள் நீங்கள் அந்த தண்ணியை உபயோகிக்காமல் இருந்தால் அந்த தண்ணி என்னாகும்? தண்ணியாக தான் இருக்கும். என்னாகும்? மண்பாண்டங்களில் வச்சிருக்கிற அந்த தண்ணி, நீங்கள் குடிக்கிறதுக்காக வச்ச தண்ணி, என்னடா இது யாரும் எடுத்துட்டாங்க போல இருக்குன்னு சந்தேகம் வரக்கூடிய அளவில் அந்த தண்ணி குறைஞ்சி அதிலே இருக்கும். என்ன எங்கே போச்சு அந்த தண்ணி? அந்த பானையே குடிச்சிருச்சு. அந்த பானையே குடிச்சிருச்சு. ஒரு நாள் நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க, ஹல்லேலூயா பாடி ஆராய்ச்சி துணி நீங்கள் குதிச்சிங்க, இங்கே இருக்கிற சேர் அங்கே போச்சு, அங்கே இருக்கிற சேர். இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. தண்ணி இறங்கி போச்சு, அபிஷேகம் இறங்கி போச்சு. அதனால தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பாருங்க, 120 பேர் மேலே அபிஷேகம் வந்துருச்சு. வந்தோடனே பயங்கரமான காரியங்களை எல்லாம் செஞ்சிச்சு. ஆண்டவர் கூடியிருந்த இடம் முழுவதும் அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு வெளிப்பட்டது. காற்றை போல ஆவியானவர் வீசினார். அவ்வளவு வல்லமையாக இருந்தது. இந்த பானை மாதிரி கர்த்தர் சொல்றார், நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் மண் பாண்டம். யாரு? உங்களுக்குள்ள ஊட்டி இருக்கிற அபிஷேகம் நாட்கள் போக போக என்ன ஆகும்? குறைஞ்சிரும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபில் ஆகி ரீசார்ஜ் பண்ணி போகணும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆனால் மோசைக்கு தெரியும், என்னுடைய அபிஷேகம் நிரந்தர அபிஷேகம் இல்லை, நான் மேலே போனால் தான் எனக்கு பலன் கிடைக்கும். இந்த பொல்லாத ஜனங்கள், இந்த சாதாரணமான ஆளுங்களை இவங்க ஈஸியாக சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்கக்கிட்ட அவங்க வீட்டுக்கே போகாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அவங்கள சேர்க்காதீங்க, பாஸ்டர் சர்ச்சில் சேர்க்காதீங்க. எங்கிட்ட வந்து சிலவங்க சொல்லுவோம், அவங்கள சர்ச்சில் சேர்த்தாதீங்க பாஸ்டர், துரத்தி விட்டுருங்க. எவ்வளோ ஈஸி உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அது செய்ய முடியாது. எனக்கு எல்லாரும் வேணும், ஒரு பிரயோஜனம் இல்லை கூட இங்கே வந்து உட்காந்துடணும். பாட்டும் பாடலை, ஸ்தோத்திரம், ஜபமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு காரியம், ஒரு பிரயோஜனம், ஒரு % கூட பிரயோஜனம் இல்லைன்னா கூட சர்ச்சினுடைய ஆலயத்தில் வந்து உட்காரணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். பலருக்கு சொல்லலாம், அவங்க சரியில்லை, உன்னை மாத்துறதுக்கு உன்னால முடியல, நீ மற்றவங்க மேலே பழி போடுற, உன்னை சீர்படுத்த, முதல்ல மற்றவங்களை பார்க்குற, உன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்துரு, அப்புறம் உத்தரத்தை எடுத்துரு. இல்லை திரும்பிட்டேன், உன் கண்ணில் உள்ள பார்க்காம, நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு குறை இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் மற்றவங்க பார்வையில் நிறைய குறை நமக்கு இருக்கு. இந்த குறை சொல்ற ஆவியே போயிடும். நிறைய பேருக்கு வறுமை, கஷ்டம், நஷ்டம், முன்னேறல, காரணம் இதுதான், குறை. அது சரியில்லை, இது சரியில்லை, நீ சரி பண்ணு, முதல்ல நீ ஒழுங்காடையா. அதன் மாதிரி மற்றவங்க அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, உன் பார்வை பார்க்குறவங்க யாரும் சரி கிடையாது, சபையே சரி கிடையாது, நீ சொல்லு, நீ கெட்டு குடிச்சாரா போயிடுவேன், நீ முதல்ல சரி பண்ணு.
மோசே வர தாமசிப்பது இதெல்லாம் செட் ஆகாது. மோசே போயிட்டு அவர் எங்கே போயிட்டாரு, அவ்வளவுதான். மோசே எதுக்கு போனாரு? இந்த ஜனங்களை நடத்துறதற்கு ஒரு பலன் எனக்கு இல்லப்பா, மாம்ச பலனை இவங்களால போராட முடியாது. இவங்க எடுத்த உடனே என்ன பண்றாங்க, முறுமுறுத்தா கூட சமாளிச்சிடலாம், கல்லு தூக்குறாங்க. எடுத்த உடனே கல்லு தூக்குறாங்க. ஒரு ஏறு கிடைச்சா, ஒரு தலையில ஒரு அடி ஏறு கிடைச்சா நிக்குமா இவன்? மோசே நிப்பாரா? எடுத்தோடனே இவங்களுக்கு பழக்கம், இவங்க பழக்காது. எடுத்தோடனே வேற எந்த ஆயுதம் இல்லை, கல்லு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை அபிஷேகம் பண்ண, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. மோசே தாமதமாச்சு, என்ன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஜனங்கள் அதுக்குள்ள தாமதித்து போச்சு. இனி நமக்கு மோசே வரமாட்டான். அவன் இஷ்டத்துக்கு எழும்ப ஆரம்பிச்சான். ஆரோன் இடத்துல போய் சொல்றான், நீ தான் சொல்லணும், நமக்கு முன்பாக நடக்கிறதுக்கு ஒரு கடவுள் வேணும், அது மோசே போல உள்ள ஒரு கடவுள் ஆகணும், அப்படி இப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். பைபிள் சொல்லுது, நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த மோசே வர தாமதமான போது ஆரோன் தன் ஜனங்களை நிர்வாணமாக்கி விட்டார்கள். அதே அதிகாரத்தில் இருக்கு, நிர்வாணமாக்கி விட்டார். என்னையா நிர்வாணம்? வஸ்திரம் போடலையா? போட்டாச்சு. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறது பதிலாக வேற அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறதுக்கு அவர்கள் முற்பட்டார்கள். எங்கிருந்து அந்த கடவுள் வந்தது? இவங்களுக்குள்ள இருக்கிறதே கடவுள் ஆயிடுச்சு. என்ன கடவுள்? எல்லாம் நகை நட்டை எடுத்துட்டு ஒரு உருவம் உண்டாயிருச்சு. என்ன உருவம் வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க. கன்றுக்குட்டி வந்துடுச்சு. எப்படி தான் அந்த கன்றுக்குட்டி வந்ததுன்னு தெரியல. இவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த எகிப்திய அந்த பிம்ப ஆராதனைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து பூத்தி இதை பார்த்து இது போதும் இது போதும்னு நினைச்சாங்க. மோசே வந்தாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அவங்கள குடிக்க வச்சாங்களா? அப்போ அந்த ஆவி எங்கே இருக்கு? தூக்கி போடலை, அவங்கள குடிக்க வச்சு அந்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஜனங்கள் மிகவும் கொடிய ஜனங்கள் மட்டுமல்ல, இவர்கள் காரியங்கள் நிறைவேறாம நாட்கள் போக 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 எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்ச உடனே யோசுவாவினுடைய தலைமுறையில் வந்த ஜனங்கள், யோசுவாவினுடைய தலைமையில் வந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அதிகாரத்தில் படிக்கும்போது கடைசியாக ஒரு ஸ்தோத்திரம் மலையில் ஏறி நின்று கொண்டு ஸ்தோத்திரம் கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும். நீங்க யாரை வேணாலும் சேவிங்க, ஆனா நானும் என் வீட்டாரும். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கலக வீட்டார். அப்ப ஏன் அற்புதம் நடக்கல? கலக வீட்டார். நம்ம வீட்டில், நம்ம வீடு என்ன பேர்? வீட்டுக்கு பேரு, உங்க வீட்டுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பீங்களா? என்ன சொன்னார் இவரு? உங்க வீடு சொல்றேன். சாலேம் கோட்டேஜ்னு போட்டுட்டு அங்கே சமாதானம் இல்லை, அங்கே சண்டை இருந்த என்ன வீடு அது? உங்களுக்கு தெரியுமா? நல்ல பாஷையில் சொல்லுங்க ஐயா. அப்போ நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் போயிட்டாங்க? எத்தனை பேர் அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க? எதனால போகலன்னு கூட பைபிள் போட்டிருக்கு பாருங்க. நீங்க ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை கொஞ்சம் படிக்கும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலகம் வீட்டாரே, கலகம் பண்ணாதிருங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு, இனி என்ன செய்யாத, பயப்பட வேண்டாம். ஆனா என்ன கூப்பிட்டுட்டு சொல்றாரு? என்ன வீட்டாரு? 20:10 கூட படிங்க. என்னாகமம் 20:10. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். என்ன பேர் போட்டாங்க இவங்கள? என்னன்னு கூப்பிடணும்? என்னன்னு இவங்களை கூப்பிடணும்? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப இவங்களை என்ன சொல்லணும்? இஸ்ரவேலரே. என்னது? சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன கூப்பிடுறாங்க? எப்படி இருக்கு நிலைமை? பேரே மாறி போச்சு. இஸ்ரவேலரேன்னு கூப்பிட வேண்டிய இடத்துல கலகக்காரரே. நீங்க எது எடுத்தாலும் சண்டை சச்சரவு, எது எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா நின்று சண்டை போடுறது. கணவன் விட்டு கொடுத்தா மனைவி விட்டு கொடுக்காது, மனைவி விட்டு கொடுத்தா கணவன் விட்டு கொடுக்காது. இன்னைக்கு நீங்க ஸ்தோத்திரம் பத்திரிக்கை எடுத்து பாருங்க, யூடியூப் எடுத்து பாருங்க, எந்த மீடியா எடுத்து பாருங்க, குடும்ப பிரச்சனை பெருசா இருக்கு. அதுல வேற குரூப் சேர்த்துறது, 2 பிள்ளை அம்மா பக்கம், 2 பிள்ளை அப்பா பக்கம். இப்போ ஏட்டிக்கு போட்டியா நின்று யுத்தம், வீட்டில் யுத்தம் நடக்கிறது, வீட்டில் பிரச்சனை நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, கலகக்காரே, குடும்பக்காரே, கலகம் பண்ணாதிருங்கள். ஒரு தேவ பிள்ளை சுத்தமா நினைச்சு கொள்ளுங்க. இந்த வருஷத்துல நீங்க செஞ்சோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எல்லா கலகத்தின் ஆவி நம்ம வீட்டை விட்டு, நம்ம ஹிருதயத்தை விட்டு விலகணும். இதெல்லாம் போனாதான் கர்த்தர் சொன்னதை நிறைவேறும்.
அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ஒரு உரிமையும் கிடையாது. அடுத்தவங்களை பற்றி கலகம் ஓட்டுறது ஒரு தேவையும் கிடையாது. யாராவது குறை சொல்கிற ஆவி இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாதீங்க. அது சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட பேசவே பேசாதீங்க. ஒன்றும் ஆக போகிறதில்லை. நீங்கள் பேசுனா உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை கெட்டு தான் போகும். நன்மையானதை, நல்ல சத்தியத்தை சொல்கிறவங்க, நல்ல வசனத்தை போதிக்கும், நல்ல உற்சாகமாக வார்த்தை பேசுகிறவங்க நிறைய பேர் சபையில் இருக்கிறீங்க. அந்த வார்த்தை கேளுங்க, அவங்க பேசுகிறது கேளுங்க. இது அந்த குறை இந்த குறை ஸ்தோத்திரம், கூட்டம் போடுறது, கூட்டம் போட்டுட்டு அவங்கள பற்றி பேசுறது, அந்த குடும்பத்தை பற்றி பேசுறது எவ்வளோ ஈஸியாக நம்ம பேசுகிறோம். நம்ம குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கு நம்ம நினைச்சோமா? நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு நம்ம பார்த்தோமா? இன்னைக்கு கலகம் நம்மை விட்டு விலகட்டும். ஆசீர்வாதம் வருகிறதுக்கு தடையாது ஒண்ணு, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய தேவன் நம்மை நிரப்பிட்டே இருக்கிறார். புது பலத்தால் நிரப்புகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார். மண்பாண்டமாக இருக்கிற இந்த மண்பாண்டம் நாளைக்கு உடைஞ்சிரும். இன்னைக்கு நல்லா பேசுறேன், நாளைக்கு இல்லை. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய ஹிருதயத்தை சுத்தப்படுத்து. இந்த கோல் மூட்டுற வேலை, கலகம் பண்ற வேலை, இது ஒன்றும் ஒரு தேவ பிள்ளைக்கு உகந்தது அல்ல. அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளையில், இங்கே நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், நிறைய பேருடைய பேச்சில் நமக்கு தெரியும். அங்கே இது அப்படி இப்படி நல்லா சொல்லி ஏதோ கலகம் பண்ணி பிரிவினை உண்டாக்கி, சோத்திரம் ஊர் ஒன்றுபட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு சொன்ன மாதிரி ஏதோ கலகம் பண்ணுறதுக்காகவே இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். விட்டுரு. இன்னைக்கு அப்படி ஏதாவது நீங்கள் உங்கள் மனசில் இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வரப்போகிற நன்மைகளுக்கு தடையாய் மாறும். வரப்போகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரிக்க முடியாம போயிடும். அந்த கலகம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படுத்தாது. அந்த வாழ்க்கை நம்மளை மேன்மைப்படுத்த முடியாது. வசனத்தை நீங்க படிக்கும் போது எஸ்ஐயாவின் புஸ்தகம் என்ன ஆகுதுன்னு நினைக்குமா? அது 63ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இந்த கலகம் பண்ண என்ன ஆகும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். என்ன ஆச்சு? கலகம் பண்ணா என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிறதான ஆவியானவரை நீங்கள் வெசனப்படுத்துகிறோம். வெசனம் சொன்னா என்ன பிரதர்? நல்ல மீனிங்ஃபுல்லான வார்த்தை சொல்லுங்க. வேதத்தில் நீங்க படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவின்னு போடுற ஒரே ஒரு இடம் இது. பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணதுனால பிரதர் சிஸ்டர், நீங்க மற்றவங்களுக்கு கலகம் பண்ணி வச்சிருச்சீனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இல்லாம போயிடும். கை தட்ட முடியாது, பாட முடியாது, ஜபிக்க முடியாது, திணறிடும். வார்த்தை பேசுறது வர திணறிடும். நல்லா பேசிட்டு இருந்தாரு. யாரு? சகரியா. நல்ல சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. ஆலயத்தில் ஆசாரியனா இருக்கிறாரு. அவருக்கு என்ன குறை? நல்லா பேசிட்டு இருந்து திடீர்னு ஊமை ஆயிட்டாரு. எப்படி? சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை மாசம்? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க வீட்டில் போய் படிங்க, நேரம் இல்லை. கெப்ரியேல் வந்து நல்ல செய்தி சொல்றாங்க. நீ அதை கேட்டுட்டு சந்தோஷப்படணுமா வேண்டாவா? அவன் சொல்றான், நான் கிழவனாச்சு, மனைவி கிழவியாச்சு, நான் வயது சென்றவன், எனக்கு நீ ஒரு குழந்தை ஒரு பாக்கியம் கொடுத்துட்டு அது எப்படி நடக்கும் எது நடக்கும்னு இவனுக்கு ஒரு யோசனை, இவனுக்கு ஒரு சிந்தனை, எண்ணங்கள் எல்லாம் வந்து இவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆவிக்குரிய அந்த அபிஷேகம், அந்த வல்லமை எல்லாம் குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்றாங்க. சாமுவேலை ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணும்போது அவனுடைய தலையில் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் அவனுடைய உள்ளங்கால் வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ என்ன அபிஷேகம்? அது என்ன அபிஷேகம்? ஹிருதயம் மட்டுமல்ல, ஹிருதயத்தில் வருகிறது அல்ல அபிஷேகம். தலையில், சிந்தனையில், பார்வையில், பேச்சில், கேள்வியில், நம்முடைய கையில், நம்முடைய காலில், எல்லாத்திலும் ஒரு அபிஷேகம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளை மேல உள்ளங்காலும் உச்சந்தலைவரை இருந்தா எந்த சாத்தானும் தொட முடியாது, எந்த பொல்லாப்பு நம்மளை நெருங்க முடியாது, எந்த அசுத்த கிரிகளும் நம்மளை நெருங்க முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறதுக்கு, வெசனப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. இங்கே நான் வாசித்த வேத பாகத்துக்கு திரும்பி வருகிறேன். கலக வீட்டார், அந்த அதிகாரத்தில் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கலக வீட்டார், நீங்க கோளுமுட்டிகள், நீங்க சண்டை பிரிவினை உண்டாக்குறவர்கள், சோத்திரம் குடும்பத்தை பிரிச்சுறவங்க, ஐக்கியத்தை கெடுத்துறவங்க, சபை கலகம் பண்றவங்க, அதை பற்றி குறை இதை பற்றி குறை, இதே சொல்லி சொல்லி வாழ்க்கை குட்டிச்சோரா போன அநேக குடும்பங்கள் நமக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய பார்வையில் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். நான் உங்களை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது பல காரியங்கள் கர்த்தர் எனக்கு சிலது உங்ககிட்ட சொல்ல முடியாது,
சில சோதர காரியங்கள் நான் பாஸ்டர் மாவட்டத்தில் ஷேர் பண்ண, நீ போய் சொல்லுன்னு சொல்லுவேன். சில காரியங்கள் நான் சகோதரர் சொல்ல முடிஞ்சா சொல்லுவேன். சிலது சொல்றதே இல்லை, யார்கிட்டையும் சொல்றது இல்லை. உங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்காக இருந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தாம இருக்க மாட்டார். நான் ஏன் இங்க நின்று கொண்டிருக்கிறேன், தைரியமாக நின்று கொண்டிருக்கிறேன் சொன்னா, எனக்கு முன்பாக கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போக உனக்கு தகுதி, எனக்கு தகுதி இல்லைன்னா நான் பரலோகம் போகிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த சபை பரலோகம் கொண்டு போகிற வரைக்கும் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற வேலை நான் சரியா செய்யலைன்னா நான் ஊழியத்தில் மிஸ் பண்ணிட்டேன். ஊழியம் வெற்றியாய் முடியாது, தோற்று போய் விடுவேன். அதனால தான் சீவ வேண்டியதை சீவனும், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணணும், விட வேண்டியதை விட்டுறணும், சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு ஊழியக்காரனுடைய கண்ட்ரோலில் இருந்து செயல்படணும். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கணும். அண்ணன் தம்பி இருக்கிற நேரத்தில் அண்ணன் தம்பியாக, அப்பா இருக்க வேண்டிய அப்பாவாக, சகோதரன் இருக்க வேண்டிய இடத்துல சகோதரனாக, எல்லாருக்கும் எல்லாமாய் மாறணும். அதுதான் பவுல் சபையை குறித்து சொல்றது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாமாய் நான் மாறினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்து व्यसனப்படுகிறதற்கு ஒரு நாள் நம்ம அனுமதிக்க கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மை பலப்படுத்தணும், நம்மை உற்சாகப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்குள்ள பலனை கர்த்தர் நமக்கு தரணும். அதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின் படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராகியங்கள், விரோதம், வைராகியங்கள், வைராக்கியம், கோபங்கள், கோபம், வாக்குவாதங்கள், வாக்குவாதம், புறங்கூறுதல், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, இருமாப்பு, கலகங்கள், கலகம் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும். போதும், நீங்க பாருங்க, ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு சொல்றாங்க, நான் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, வேற்றுமை, விரோதம், பகை, கோல் மூட்டுறது இதெல்லாம் மாற்றிடணும். அப்போ ஆசீர்வாதம் ஏன் ஆண்டவர் கொடுக்கலன்னு சொன்னால் இதெல்லாம் மாற்று, நான் செய்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிள் டிப்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கோபம், வைராக்கியம், விரோதம், பகை, கோல் மூட்டுறது எல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் சொன்னது செய்யலைன்னா கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இதெல்லாம் விட்டுட்டுனா ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். எசையாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 6 விதமான ஆவிகள் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கணும். வாசிக்க கேட்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். எத்தனை ஆவி? ஞானத்தின் ஆவி, உணர்வையும் அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி. 2 ஆலோசனையும் ஆலோசனையின் ஆவி. 3 பெலனுடைய ஆவி. 4 அறிவு. 5 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. எத்தனை ஆவி? ஒரு தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எத்தனை ஆவி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை ஆவிகள்? இப்ப சொல்லுங்க, தெரியாம தெரிஞ்ச சொல்லுங்க. என்ன ஆவி? ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, பலத்தின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, அறிவின் ஆவி, தேவ பயத்தின் ஆவி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த 6 விதமான ஆவிகள் நமக்குள்ள வரும்போது இந்த கலகத்தின் ஆவி நம்ம விட்டு விரட்டி அடிக்கப்படும். இது போச்சு, இனி அது குட் பை சொல்லணும். திரும்பி வர்றதுக்கு குட் பை சொன்ன முடியாது, என்றென்றைக்கும் அது போயிடுச்சு. இனியும் அதை நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. இப்ப நமக்குள்ள வந்திருக்கிற ஆவி என்ன? மறுபடியும் சொல்லுங்க, ஞானத்தின் ஆவி. ஞானமா நடக்கணும். படிப்பில்லைனாலும் ஞானம் வேணும். உணர்வு, இது தப்பு இது ரைட்டுன்னு உள்ள ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். 2 பலனற்று போன உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். 4 வேற ஆலோசனை வேண்டாம். துன்மார்க்கர் வழியில நடக்காம, பாவிகள் வழியில நிற்காம, பரியாசக்கார் உட்காருகிற இடத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன்
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சத்தமா இந்த வசனம் அங்க இங்க அங்க இங்களுக்குள்ள எனக்கு அது நடக்கணும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அவன் செய்வதெல்லாம் எப்போ? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தரை தியானிச்சு கர்த்தருடைய சத்தியத்தின்படி வசனத்தின்படி நான் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்னை கண்ட்ரோல் பண்றது நான் அல்ல, ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்றாரு. என்னை நடத்துகிறவர் ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர், எனக்கு ஆலோசனை சொல்லுகிறது ஆவியானவர். மனிதன் அல்ல, மனுஷன் அல்ல என்னை நடத்துகிறது, மாம்சம் அல்ல என்னை நடத்துகிறது. ஒரு மனுஷனுடைய பேச்சிலே தெரியும் இவன் ஆவியானவன் நடக்கிறாரா மாம்சம் இவனை நடத்தினான். பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரமா. அல்லேலூயா. ரிபாரா ஷகபரபா. தீர்க்க தரிசன ஆவி ஸ்தோத்திர ஆண்டவருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் வெளிப்படுகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த ஆவியானவர் உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நீ பலனற்று போயிருக்கிறாயோ, எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறாயோ, எந்த இடத்துல குறைவுள்ளவனாயிருக்கிறாயோ, ஆண்டவர் இந்த காலை வேளையில சீர்படுத்தி சிறப்படுத்த போறாரு, உன்னை பலப்படுத்த போறாரு. செத்து போன உறுப்புகள் எல்லாம் பலனடைய போகிறது, செத்து போன நரம்புகள் எல்லாம் துடிக்க போகிறது. ஒரு அபாதாரா ஷகபாதாரா கதாரா. ஆண்டவர் இந்த கால வேளையில் இந்த அபிஷேகம் உனக்குள்ள ஊற்றப்படுகிறது, உனக்குள்ள இந்த வல்லமை இறங்க வருகிறது, உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள். ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, மகிமையா நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. ஆவியானவர் சொல்றாரு, இந்த சத்தியம் வெளியில புறப்பட்டு போகும். அந்த வார்த்தை அநேக வெளியில இதை கேட்கிற இந்த சத்தியத்தை வெளியில் இருக்கிற ஜனங்கள் பலதும் விடுதலை அடைய போறாங்க, பலர் அற்புதங்களை பார்க்க போறாங்க. ஆண்டவரே, உலகத்தை விட்டு கர்த்தரை திரும்பத்தக்கதாக டர்னிங் பேக், என்னை திரும்புங்கப்பா, என்னை திரும்புங்கப்பா. ஒரு 12 மணி நேரம் இருள், 12 மணி நேரம் பகல் வெளிச்சம். இதுதான் பூமியினுடைய நிலப்பரப்பு. தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறதுனால இரவும் பகலும் ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த விஞ்ஞானி சொல்லும் போது 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல். இன்றைக்கு பாதி இரவு பாதி பகலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக நபர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, 12 மணி நேரம் உலகம், உலகத்தின் காரியங்கள், 12 மணி நேரம் கடவுள். ரெண்டும் பக்க பலமா நின்றுட்டு இருக்கிறது, ரெண்டும் பக்க பலம் சமமா நிக்குது. ஆண்டவர் வேணும், உலகம் வேணும், ஆண்டவர் வேணும், உலகம் வேணும், இருளும் வேணும், வெளிச்சம் வேணும். நிறைய தடைகள் வருகிறதுக்கு காரணம் இது என்று ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஓ பாதி உலகம் பாதி கடவுள், விட்டு விடல, பிரிக்க முடியல, என்ன பிரிக்க முடியல. தாவீது ஸ்தோத்திரம், பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன பிரிக்க முடியாது. எனக்கு எல்லாம் குப்பையா பார்த்துட்டேன், எல்லாம் குப்பையா நான் எண்ணிட்டேன். 330 கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் சொல்றான், நான் குப்பையா பார்த்துட்டேன், இனி நான் அதை திரும்பி பார்க்கவே இல்லை. நான் என் பரம லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், என் பரம லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இனி அதெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டேன், பின்னானவனை மறந்து முன்னானவனை நாடி நான் போய்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என் பரம வெளியினுடைய லக்கை நோக்கி நான் தொடர்ச்சியாய் போய்கொண்டிருக்கிறேன். நீ பிரயாணப்படுகிற பிரயாணங்கள், நீ படுகிற பிரயாசங்கள் வீணாயில்லை மகளே. நீ படுகிற வேதனைகள் வீணாயல்ல, அதற்கு பலன் உண்டு. நீ படுகிற கஷ்டங்கள், படுகிற வேதனைகள், கவலைப்படாத. இந்த கால வேளையில உன்னுடைய நிலைமை மாற்ற என்னால முடியும். நான் சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை.
நம்பு பிரதர் சிஸ்டர், நம்புங்க பிரதர் சிஸ்டர், தாய் தகப்பன்மார்களே, சகோதர அண்ணன் தம்பிமார்களே, நம்புங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று நம்புங்க. எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது என்று நம்புங்க. எப்போ விட வேண்டியதை விட்டுட்டேன், பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டேன். இப்போ நான் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேன். இந்த தலைமுறையில் நோவாவை நான் நீதிமானாக கண்டேன். உன்னை பார்த்து சொல்ற, இந்த தலைமுறையில், இந்த கூட்டத்தில் உன்னை ஒரு நீதிமானாய் கர்த்தர் பார்க்கட்டும். உன்னை ஒரு நீதிமானாய் கர்த்தர் பார்க்கட்டும். ஒரு நீதிமானாய் உன்னை பார்க்கிற ஒரு நேரம் இது. ஆண்டவர் உன்னை பார்க்கும்போது ஒரு நீதிமானாய் பார்க்கட்டும். ஓ ரிபரஷகபரகதரரரரரபா. நான் இந்த ஸ்தோத்திரம் சத்தியம் அதிகமாக இருக்கிறது நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. கலகம் எடுத்து போடுங்க, வேதனை எடுத்து போடுங்க, இருமாப்பு எடுத்து போடுங்க, கோபம் எடுத்து போடுங்க, வைராக்கியம் எடுத்து போடுங்க, விரோதம் எடுத்து போடுங்க, பகை எடுத்து போடுங்க, கோல் மூற்றதை எடுத்து போடுங்க.